டேய் சாப்பிட்டு போலாம். கல்யாணம் ஐயா அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பசிக்குது. சரி உட்காருங்க சாப்பிடலாம். நந்தினி உட்காருங்கய்யா. பொடி இட்லி, சப்பாத்தி, மீன் குழம்பு எல்லாமே இருக்கு. வைமா. ஐயா எல்லாம் நான் செஞ்சதுதான். நீயா? நல்லா இருக்குமா? இல்ல இல்ல ஐயாவுக்கு ரொம்ப பசிக்கிறது. சீக்கிரம் எடுத்து வைத்தா. ஐயா ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே அது மட்டும் இல்ல, வழக்கமா சூர்யா சார் அதை சாப்பிட்டு உட்காருவாரு. இன்னைக்குதான் நேரா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏமா நான் முதல்ல சாப்பிடக்கூடாதா? ஐயோ அதுக்கு இல்லைங்க ஐயா, முதல்ல சாப்பிட்டாருன்னா குடிக்க மாட்டாருல்ல. ஓ நீ அப்படி கணக்கு போடுறியா? அப்போ ஓகே சரிதான். இங்க என்ன நடக்குதுங்க ஐயா? பேசாம நான் போய் 2 பெக்கு போட்டு வந்துருவா? ஐயோ சார் இருங்க, இப்பவே வைக்கிறேன். கல்யாணம் ஐயா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் தாய் குலத்தை பார்க்க வந்திருந்தாங்களா? அது வந்து இல்ல சார், யாரும் வரல. ஆமாங்கய்யா, அம்மாவை யாரும் பார்க்க வரல. அம்மா கிட்ட யாரும் பேசவும் இல்லையா? நந்தினி உன்னை கூப்பிட்டாங்களா? என்னையா சார்? இல்ல சார். இந்த பொடி இட்லி ரொம்ப நல்லா இருக்குமா? அதே எள்ளு பொடி தாங்கய்யா, அதுல கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தி இட்லியை போட்டு புரட்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதெல்லாம் நமக்கு தெரியாது. சாப்பிடுறது நல்லா டேஸ்டா இருக்கு. இல்ல கல்யாணம் சூப்பர். நந்தினி என்னங்க ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படி போச்சு? ஆபீஸ் வேலைலாம் நல்லா சிறப்பா போச்சு. நாங்க நினைச்சதை விட டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சுமா. என்ன நினைச்சீங்க, என்ன டக்குன்னு முடிச்சீங்க? அது ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைச்சேன். நாளைக்கே வந்து முடிச்சு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, நான் ஒரு நாள் தான் ஆபீஸ்க்கு வரல. 2 பேரும் மாறி மாறி வேலை செஞ்சு சுறுசுறுப்பா வேற வேலை செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில நம்ம ஆடிட்டர் கால் பண்ணியிருந்தாரு. இனிமே நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களோட சம்பளத்தை கூட கணக்கு வழக்குல சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால உடனே லாயரை கூப்பிட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கல்யாணம் கிட்டையும் இவகிட்டையும் சைன் வாங்கிட்டேன். என்னையே சொல்லக்கூடாதுன்னு வாயடைச்ச. இந்த அம்மாவே போட்டு விட்டா இப்ப என்ன பண்ணுவ? சுந்தரவள்ளி என்ன பேசுற நீ? வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும்னா கல்யாணத்துக்கிட்ட வாங்கினா சரி. நந்தினி கிட்ட எதுக்கு கையெழுத்து வாங்கின? நந்தினி அந்த வீட்டு வேலைக்காரியா? அவ இந்த வீட்டோட மருமக. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா அது உண்மையாயிடுமா? அவ இந்த வீட்டு வேலைக்காரி இல்லாம என்ன மகாராணியா? டாடி இவங்கள தயவு செஞ்சு வாயை மூட சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நந்தினியை பத்தி தப்பா ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இங்க ஏய் என்ன மிரட்டறியா? அதுவும் என்னடா பண்ணிடுவ? என்ன பண்ணுவ சொல்லு? இவளும் இவ குடும்பமும் 20 வருஷமா என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்காங்க. இத நான் சொல்லல. போய் ஊர்ல கேட்டு பாரு, ஊரே சொல்லு. பெருசா பேச வந்துட்டான்.